ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கோதுமை வச்சு பண்ணுறது. நம்ம வந்து ஈஸியாகவும் செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா போட விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு மட்டும் கூட நீங்கள் 1 கப் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஓமம் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு அப்படியே கசக்கிட்டு சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள் இருக்குங்களா, வெள்ளை எள் வந்து நான் வறுத்துட்டு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4-5 பல் வந்து நல்லா தட்டிட்டு அதை சேர்த்திருக்கேன். பட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி. மிளகாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்திக்கோங்க. இதுக்கு இல்லைன்னா முருங்கைக்கீரை இருந்தால் கூட, நம்ம கொழுந்து கீரையாக இருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த 2 கப்பு மாவுக்கே உங்களுக்கு வந்து நிறையா வருங்க. பார்க்க மாவு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த சிப்ஸ் போடும்போது உங்களுக்கு நிறையா வரும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. எண்ணெய் மேலே தடவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து நமக்கு மொறு மொறுன்னு வரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க, காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சோம்னா நமக்கு தீஞ்ச மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ செஞ்சோம்லங்க, அதே மாதிரி நம்ம ஸ்வீட் ரெசிபி அதே மாதிரி ஒன்று செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள் வறுத்துட்டு வச்சுருக்கேங்க, அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம சப்பாத்தி மாவுல பிசையோம்லங்க, அந்த அளவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரியே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெய் அடுப்பில் இருக்குது. நம்ம வந்து அதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சக்கரை பாகு வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து 1 கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். சக்கரை நல்லா கரையட்டும். நல்லா கிளறிட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுருங்க.
நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து கையில் பண்ணும்போது ஒரு கம்பி வரும், ஒரு கம்பி மாதிரி எப்படி வரும். நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த சிப்ஸு, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எள்ளு வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் கொஞ்சம் நம்ம அதோட சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முக்கோண ஸ்வீட் டைமண்ட் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. பாய்.